அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். எல்லாருக்கும் வருத்தம் இருக்குங்க. இந்த மாம்சம் இருக்க வரைக்கும் இதுக்குள்ள என்ன இருக்கு? போராட்டமும் பிரச்சனையும் சுமையும் வருத்தமும் பாரமும் தான் இருக்கு. மத்திய 11 அதிகாரத்துல இயேசு சொல்றாரு, 28வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். இவ்வளோ நம்ம க்ளோஸ்னஸ் அவரோடு இருந்தாலும் நமக்கு என்ன இருக்கு? பாரம் இருக்கு. நமக்கு என்ன இருக்கு? வருத்தம். இந்த வார்த்தையின்படி எனக்கு வருத்தமே இல்லை, பாரமே இல்லை, அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். எல்லாருக்கும் வருத்தம் இருக்குங்க. இந்த சரீரம், இந்த ஃப்ளஷ்ஷு, இந்த 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 மாம்சம் இருக்க வரைக்கும் இதுக்குள்ளே என்ன இருக்குது? போராட்டமும் பிரச்சனையும் சுமையும் வருத்தமும் பாரமும் தான் இருக்குது. அவர் ஒரு காலிங் நம்ம கொடுக்குறாரு. எல்லாரும் யார்கிட்ட வாங்க? நல்ல நண்பனாகிய, தாயாகிய, தகப்பனாகிய, உங்களை நான் சொந்த சம்பத்தை வச்சுருக்கிற, பூமியெல்லாம் என்னுடைய இருக்க ஓனராகி என்கிட்ட என்ன செய்யுங்க? வேறு எங்கேயும் போகாதீங்க. அப்பா, தேவைகள் வந்தால் எங்கெங்கே ஓடுற? எங்கேயும் ஓடாத, என் பாதத்துக்கு வா. என் வாழ்க்கையில் இன்றைக்கி நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன். என் தேவைகள்னு யார்கிட்டையும் போய் வாய் தரன்னு சொல்லவே மாட்டேன். கர்த்தர்கிட்ட மட்டும் சொல்லுவேன். தேவ சமூகத்தில் அழுகணும்னா அழுவேன். கர்த்தர் என்னை நடத்துவார். அடுத்த நிமிஷம் எப்படி அது மாறுதுனே தெரியாது பாருங்கள். பயங்கரமான காரியங்கள்லாம் கர்த்தர் சுமூகமாக ஒரு இது இல்லாமல் தெளிந்த நீரோடை போல் அழகாக நடத்தி செல்வார். அதுக்கு இருக்க ஒரே ஒரு சீக்கிரட் என்னென்னா அவர் பாதம்தான். சொல்லி பாருங்கள், அவ்வளோ அழகான உனக்கு நான் என்ன செய்வேன்? இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்லிட்டாரு.